ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 7-8 பல் தட்டி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக ஒரு 4 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வெந்து இந்த மாதிரி தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரணும். நம்ம வேக வச்ச சாதம் ஒரு 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் உப்பு செக் பண்ணிட்டு லைட்டாக உப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. மேலே கடலெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சாப்பிட நல்லாயிருக்கும். மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.